வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ரேஷன் கார்டு வந்து செப்டம்பர் 1லேருந்து முழுசா ரத்து பண்ண போறாங்கன்னு சொல்லி பேசப்படுது. அது யார் யாருக்கெல்லாம் ரத்து பண்ண போறாங்க? என்னென்ன நடக்க போது பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்கள், அப்புறம் ரேஷன் சம்மந்தமா பல விஷயங்கள் மாறப்போகுதுன்னு சொல்லி பேசப்படுது. இது எல்லாம் உண்மையா? பொய்யா? எது வதந்தி? எது உண்மைங்கிறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் நீங்க மொத தடவ பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக செப்டம்பர் 1 முதல் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட போகிறது. ரேஷன் பொருட்கள் கிடையாது. ரேஷன் பொருட்கள்லாம் மாறப்போகுது. ஆதார் இணைக்காதவர்களுக்கு பெயர்கள் நீக்கப்பட போகிறது என்று சமூக வலைதளங்களில் பல தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. இதனால் பல குடும்ப அட்டைதாரர்கள் என்ன நடக்க போகுது என்று குழப்பத்திலே இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு எது உண்மை எது வருதுன்னு பார்க்க போறோம் இதுல மொத்தத்திலையும். இப்போ ரேஷன் கார்டு தொடர்பாக ஒரு முக்கியமான சரிபார்ப்பு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா குடும்ப அட்டையில் இருக்கும் உறுப்பினர்கள் அடையாளத்தை உறுதி செய்வதற்கு கைரேகை அல்லது பிற உயிர்முறை சரிபார்ப்பு மூலம் மின்னணு சரிபார்ப்பு மேற்கொண்டுபட்டு வருகிறது. அதாவது நீங்க பண்ணியிருப்பீங்க தமிழ்நாட்டிலே இல்ல வேற நம்ம இதுல இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேம்ப் மாரி போட்டு உங்களோட கைரேகையும், கண்ணோட விழிகள் இதையும் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க பண்ணியிருப்பீங்க. பண்ணலனா உடனே போய் இப்ப பண்ணுங்க. இல்ல உங்க நேம்ஸ்லாம் செக் பண்றதுக்கு. ஏன்னா நெறைய பேர் இறந்ததுக்கு அப்புறமும் உங்க பேரு ரேஷன் கார்ட்ல எடுக்காம வச்சிருந்ததுனால, அவங்கலாம் எடுக்கிறதுக்காக இது வந்து கொண்டு வந்த ஒரு கேம்ப். இது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதில் தான் இப்போது ஒரு பெரிய குழப்பம் வந்து உருவாகியிருக்கு. சரிபார்ப்பு முடிக்கவில்லை என்றால் உடனடியாக ரேஷன் கார்டு ரத்து, குடும்ப அட்டையில் பெயர் நிரந்தரமாக நீக்கம் என்று சில தகவல் பரவி வருகின்றன. ஆனால் இதை வைத்து செப்டம்பர் 1 அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து குடும்ப அட்டைகளும் ஒரே நேரத்தில் ரத்து செய்யப்படும் என்று கூறுவது சரியானது கிடையாது. குறிப்பாக சமூக வலைதளங்களை சுற்றி வரும் செப்டம்பர் 1 முதல் ரேஷன் கார்டு இருக்காது போன்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வ ஆதாரம் இருக்கிறதோ என்பதை பார்த்துதான் நம்ம நம்பணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமேல ரேஷன் கடையில பொருட்கள் வாங்க அசல் ரேஷன் கார்டை கையில் எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்று உணவுத்துறை அமைச்சர் சமீபத்தில் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். குடும்ப அட்டையினோட எண்ணோ இல்லைன்னா அந்த குடும்ப அட்டையோட மென்பீரத்தை செல்போனில் வைத்திருப்பதோ போதுமானதாக இருக்கும் என்றும் கைரேகை மூலம் பயனாளியை உறுதி செய்து பொருட்கள் வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்க ரீசெண்டா போய் எடுத்திருந்தீங்கன்னா தெரியும். நானும் போய் வாங்கியிருந்தேன். ரேஷன் கார்டு வந்து அதில நம்பர் அவங்க பார்த்து போட்டுட்டு, அப்புறம் உங்க ஃபோன் நம்பர் போட்டுட்டு, உங்களோட கைரேகை மட்டும் குடும்பத்தில எத்தனை பேர் இருக்கீங்களோ, அதில யாராவது ஒரு ஆளோட கைரேகை நீங்க வச்சீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஜாமான வாங்குற மாரி இது கொண்டு வந்திருக்காங்க. இது செப்டம்பர் 1லேருந்து இல்ல. இது ஏற்கனவே வந்துருச்சு. பட் செப்டம்பர் அடுத்த மாசத்துலேருந்து ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸ் குடுக்க போறாங்க இதுக்கு மோஸ்ட்லி. எல்லா இடத்துலயுமே இந்த மாரி ஸ்மார்ட் கார்டு கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப வந்து அஃபிஷியலா ஆயிடுச்சு. இந்த மாரி நீங்க வருங்காலத்துல ரேஷன் அரிசி இல்ல ரேஷன் ஜாமான் வாங்கணும்னா இப்படி தான் வாங்க முடியும். ஸோ இது ஒரு அப்டேட். இன்னொரு ஒரு வதந்தி என்ன போயிட்டு இருக்குன்னா, ஆதார் அட்டையோட குடும்ப அட்டை இணைக்கலன்னா செப்டம்பர் 1லேருந்து ரேஷன் பொருட்கள்லாம் உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. நீங்க கடைக்கு போய் ரேஷன் கார்டோ இதெல்லாம் போட்டாலும் உங்க நேம் இருக்காது. பிளஸ் உங்களுக்கு ஜாமானும் குடுக்க மாட்டாங்க. என்னதான் இது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பரவிட்டு இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட தேதியை வைத்து இந்த தேதிக்கு பிறகு எல்லாருடைய குடும்ப அட்டையும் ரத்து என்று பொதுவாக கூறுவது தமிழ்நாடு அரசு வந்து அறிவிக்கவில்லை. அதனால சமூக வலைதளங்களில் வரும் கடைசி தேதி தகவல்களை மட்டும் வைத்து மக்கள் அவசரமாக முடிவெடுக்க வேணாம். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஆதாரோட நீங்க உங்க குடும்ப அட்டைய வந்து லிங்க் பண்றது தான் பெஸ்ட்டு. வருங்காலத்துல. ஏன்னா உங்க பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவங்க தேதிலாம் வந்து குடுக்கவே இல்ல. நீங்க இந்த தேதிக்குள்ள பண்ணனா இது பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி தேதி குடுக்க சொன்னீங்க. பயப்பட வேணாம். சரி மொத்தமா என்ன சொல்லணும்னா செப்டம்பர் 1 முதல் தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கார்டுகளும் ரத்து செய்யப்படும் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்ட அரசு அறிவிப்பு இல்ல. ஆனா குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அடையாள சரிபார்ப்பு, கைரேகை பதிவு, ஆதார் தொடர்பான சரிபார்ப்பு போன்ற நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சே ஆகணும் உடனே. அதே நேரத்தில் அசல் ரேஷன் கார்டு இல்லாமயே அட்டை எண்ணை பயன்படுத்தி கைரேகை மூலம் ரேஷன் பொருட்கள் பெற முடியும் என்று புதிய தகவலும் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற முன்னிலையில் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி பறக்கும் ஒவ்வொரு செய்திகளும் உண்மை என்று நம்பாமல், நீங்க அஃபிஷியலா அவங்க சைட்லேருந்து வந்திருக்கான்னு என்ன ஏது சர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட நம்பிக்கையை எடுங்க. ஸோ இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.